ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக தன் ரத்தத்தை சிந்தினார். இயேசு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக மரித்த தெய்வமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களுக்காக, உங்கள் சாபங்களுக்காக, உங்கள் 3-4 தலைமுறை பாவ சாபங்களுக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்தார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவர். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? இயேசு கிறிஸ்து வெற்றி வேந்தனாக அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் சிலுவையில் அறியப்பட்ட இயேசு மீண்டும் வரப்போகிறார். யூதா கோத்திரத்தின் சிங்கமா வரப்போகிறார். அவர் நியாயாதிபதியா வரப்போகிறார். உங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்புங்கள். இயேசு வருவார். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நியாய தீர்ப்பு தேவன் வைத்திருக்கிறார். அவன் மரணத்துக்கு பின்பாக ஒரு நியாய தீர்ப்பு தேவன் எழுதி வச்சிருக்கிறார். இயேசுவை விசுவாசித்தோம் நித்திய ஜீவன் உண்டு. இயேசுவை விசுவாசிக்காமல் நீங்கள் மரிப்பேன் சொன்னோம் அழியாத நரகம் உங்க வர வைக்கும். இயேசு ஒருவரே மெய் தேவனாக இருக்கிறார். அவர் கட்டாதி கட்டவா இருக்கிறார். அவர்தான் மெய்யான தெய்வம். இந்த உலகத்துக்கு அவர்தான் தெய்வம். அவர் பரிசுத்தமானவர். அவர் பரிசுத்தமானவர். இயேசு பரிசுத்தமான தெய்வம். கண்ணிருந்து பார்க்கல, மூக்கிருந்து மாறல, காலிருந்து நடமாடல, காதிருந்து கேட்கல. அவர் கல்ல மன்னம் அல்ல. இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் உயிர் உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் நேற்றம் என்ற மாறாதவராக இருக்கிறார். தேவன் தம் ஜனங்களுக்கு ஆயத்த பண்ணப்பட்டதை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, இதயத்தில் உணரவில்லை. இயேசு உனக்காக அடிக்கப்பட்டார். உன் பாவத்துக்காக இயேசு மரித்தார். உன் நோய்களுக்காக இயேசு அடிக்கப்பட்டார். மன திரும்பு சகோதரனே, மன திரும்பு. இயேசு வரப்போகிறார். இயேசு உன்னை நேசிக்கிறார். இந்த உலக ரட்சகர் வருவார். இயேசு அன்பாக இருக்கிறார்.